அன்பார்ந்த கடவுள் டிவியினவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராகுகேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார், சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தையே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காது. ராகுக்கு ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். விரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார், வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு. அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு
பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அது அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு நம்ம கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. திம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகுக்கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பொருந்த பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி நவகிரகமே இல்லாத போது இது என்ன பண்ண போகுது ராகுகேது பயிற்சின்னு கேட்குறீங்களா? ராகுகேது பயிற்சி தான் நம்மளுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கும். நமக்கு ஒரு லைஃப்பில் நமக்கு சப்போர்ட் வேணுமா வேணாமா, அதுக்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் பகவான் அளித்த ஒரு பிச்சை நமக்கு. இவங்களால் நமக்கு வந்து லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்லாம் வரும், முன்னேற்றம் வரும். இல்லைன்னா நம்ம உழைக்கிற உழைப்பும் சம்பாதிக்கிற பணமும் அனுபவிக்கிறதும் எங்கேயோ போயிடும். சரீரம் வியாதியில் மாட்டிக்கும். இதெல்லாம் மும்மூச்சனை வரணுமா வேண்டாமா? இப்போ பார்த்தாலும் திருப்பி இப்படியே உட்காந்து குடிச்சதில் ஊரை ஓட்டிகிட்டே காலத்தை ஓட்டினானா வாழ்க்கையில் சுவைக்காது. அதனால் இந்த வெளி உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் மாற்றங்கள் கொடுத்து நம்மளை தூக்கி விட்டால் நம்ம எப்படியெல்லாம் வாழறோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் பகவான் இந்த 2 பேரையும் படைச்சிருக்கான். ஒரே ஆள் 2 பேர். ராகுக்கு எதுனாலும் பயப்பட தேவையில்லை. நம்மளை கூட இருந்து நமக்கு வழிமுறையில் அழைச்சின்னு போய் செயல்படுத்துறதுக்கு உண்டான வழி தான் முக்கியமான இவங்க பண்ணுறாரு. இதுவும் வெளிப்படையாகவே பண்ணுறது. ராகுக்கு இது பண்ணும்போது செவ்வாயும் சனியும் 2 பேருமே சர்வீஸ் பண்ணாதான் நமக்கு உண்டான ஒரு வேளை சாப்பாடே கிடைக்கும், தங்கத்து இடம் கிடைக்கும், நல்லா தூங்க முடியும், அனுபவிக்க முடியும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 2 பேரும் தயவு இல்லைன்னா ஒரு சுவையும் வாழ்க்கையில் இல்லை. அது குரு கொடுக்கணும். இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நான் கேட்கும்போது பகவான் லக்ஷ்மி குருக்கிட்ட வெறும் பணம் இருக்கும், அதுக்கு வேல்யூ கிடையாது. லக்ஷ்மி கடாட்சி இருந்தால் தான் எதுவுமே வேல்யூ மதிப்பு வரும், வாழ்க்கை சுவைக்கும். இல்லைன்னா உப்பு போடாத பண்டம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த குருவானவர் முக்கியமானவர். அப்படியே அவர் குரு பயிற்சி ஆனால் கூட இந்த புரட்டாசி ஒரு புரட்டாசி மாதத்தில் குரு மறுபடியும் கீழே அடைப்பார். போய் கொஞ்ச நாள்லேயே குரு 2 மாதம் கூட இருக்க மாட்டார். அதிசாரத்தில் கடகத்தை வந்துடுவார். சரி, கடகத்தில் வந்தாரே இருக்கலான்னு பார்த்தான்னா அங்கே உட்காந்து நிம்மதியாக உட்காந்துருப்பார். பாம்பு கண்ணில் படாது. அங்கே போய் செவ்வாயோடு உட்காந்துட்டு தொடர்பு ஏற்படுறது. செவ்வாயோடு உட்காந்துன்னா குரு எங்கள் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி ஆச்சு. அப்புறம் செவ்வாய் வந்து லாபஸ்தான அதிபதி தினத்துக்கு. அதனால்
வியாபாரம் பண்ணுறது லாபத்துக்கு தான் பண்ணுறோம், நஷ்டத்துக்கு பண்ணல. பிஸ்னஸ் பண்ணல, எதுவும் குறையில்லை. சர்ப்பங்கள் அப்பப்போ மூஞ்சி தூக்கும், அது நேச்சர் தானே. அது அப்பப்போ அதை சமாதானப்படுத்தி அழுத்தி குவித்து இந்த புதனும் சுக்கரனும் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா வெளிப்படையவே தெரியுது. அதிசாரத்தில் போனால் கூட திருப்பி குரு மறுபடியும் வந்துடுறாரு. அது புரட்டாசி மாதத்தில் வருவார், விஸ்வாச வருஷத்தில். இப்படி குரு மாற்றி மாற்றி வந்தால் கூட மறுபடியும் மிதனத்துக்கு வந்துடுவார், வக்கரத்தோடு அதிகம் வந்துடுவார். அந்த முக்கியமாக தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில், மார்கழி தை மாசி இந்த 3 மாதத்தில் குரு தோஷத்தையும் போப்பார். பாம்பு சர்ப்பதோஷம் போகுது, சனி தோஷம் போகுது. சனி வக்கரமானாலும் அது வரைக்கும் முறிச்சிடுறாரு. சனி முதல்ல வக்கரமாகும் போது குரு பேசாமல் இருப்பார், தோஷத்தை போகிறார். சனி வக்கரம் முடியும் போது குரு வக்கரமாகிடுறார். எப்படி இருக்கு பாருங்கள். வக்கரமானால் திருப்பி ரிவர்ஸ் வந்து மேலே வேறு வர முடியும், தூரத்துக்கு வர முடியும். இதெல்லாம் ஒரு ட்ராமா தான். தோஷம் போகிறதா இல்லையா, குருவினால் மெயினாக தோஷம் போயிடுறது, சர்ப்ப தோஷம் போயிடுறது. அதே சமயத்தில் அன்றைக்கி அமுதம் கிடைக்கலன்னா சிவபெருமான் விஷயத்தை குடித்தாரா இல்லையா, அது மாதிரி தோஷம் போயிடுறது. தோஷம் போகிறதுனால பெரிய விஷயம் என்னென்னா, இதில் இப்படியே வாழ்க்கையில் எண்ணின்னு சம்பாதிச்சு இதோ வாங்கணும்னா எந்த காலத்தில் வீடு வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும்? வாடகை வீட்டிலே இருந்து கதை பண்ணி ஏதோ ஷாப்பை கான்ட்ராக்ட் எடுத்து லீஸுக்கு விட்டு சம்பாதிச்சு கடன் நடத்தினா கூட வெளிநாட்டுக்காரன் போடுற அளவு ஒரு நாள் முதல் போட முடியுதா? பொட்டி பொட்டியாக கட்சி என்னமோ ஃப்ரான்ச்சைசி நடத்துகிறீங்களே, எங்களாவது அந்த போடுற அளவுக்கு பணம் வர முடியுதா? எவ்வளோ பணம் வந்தாலும் இங்கே பணக்காரன் ஆக முடியாது. எவ்வளோ பணம் வந்தாலும் அரசாங்கத்தில் பிடிங்கின்னு தான் போவான். இந்த வயசில் எப்படியும் நடக்காது. அப்போ அந்த அளவுக்கு பண ரொட்டேஷன், பணம் வரணும்னா பிளாக் பண்ணி தான் வைக்கிற மணினா எவ்வளோ காலம் இது ஓடும்? எந்த நாட்டிலையுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. நம்ம நாட்டில் ஒன்று தான் இவ்வளோ கஷ்டம். வியாபாரம் பண்ணவும் முடியாது, பண்ணினாலும் வாய் அடைக்க முடியாது, ஒரே கரப்ஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 4-10 ரூபா வந்தாலும் எப்படி பணம் வந்துன்னு கேட்பான், எப்படி கடன் வந்ததுன்னு கேட்க மாட்டான், எப்படி பணம் வந்துன்னு கேட்பான். இதெல்லாம் விஷயம். ஸோ இப்படியே கடனை காமிச்சு கணக்கு காமிச்சின்னு போனோன்னா ரிபேட் வாங்கிட்டு எக்ஸம்டன் வாங்கிட்டு எப்படி நீ வசதி 4 பேருக்கு பெரிய இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியும்? இதெல்லாம் பல குற்றங்கள் குறைகள் இருக்குது. அதெல்லாம் இந்த ஒரு பீரியடில் களைஞ்சிருவார். டைரெக்டாக உட்காந்துருக்கனால களைஞ்சிருவார். மிதுனத்தினுடைய பாக்கியஸ்தானம் இது. பாக்கிய வீட்டில் நமக்கு இந்த பாம்பு உட்கார்ந்தது கூடயே சனீஸ்வரன் உட்காந்துருக்கான். 8ஆம் வீட்டு அதிகாரியாக இருந்தால் கூட 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் இருக்குது. அந்த தோஷங்களெல்லாம் கிளியர் பண்ணிடுறார். குரு பர்மனண்ட்டாக பார்க்குறார். ஆனி மாதத்தில் புதனும் சுக்கரனும் கூட உட்காந்துருக்காங்க. செவ்வாய் கடகத்தில் உட்காந்து மார்வல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இதெல்லாம் பார்க்கும்போது மறைமுகஸ்தானத்து அதிபதிகள் மறைமுகமாக இருந்து என்ன பண்ணணுமோ பண்ணி முடிக்கிறாங்க. அட்டகாசம். அதனால் தொடர்ந்து பார்க்கும்போது புது அதிசாரத்தில் பெருடி போனால் கூட மறுபடியும் திருப்பி வந்துடுவார். அதிசாரத்தில் கடகத்துக்கு போனால் கூட திருப்பி அதே மார்கழி மாதத்தில் மேலே வந்துடுறார். திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுறார். வக்கரமாகி வந்துடுறார் இல்லையா. தொடர்ந்து பார்க்குறார். தோஷத்தை போகிறார். செவ்வாய் மகரத்தில் இருக்கும்போது தை மாதம் விசுவாசம் அந்த கேதுவை பார்த்தா கூட பிரச்சனை உண்டானா கூட மறுபடியும் சுக்கரனும் சொல்லக்கூடிய அந்த புதனும் நேரடியாக உடனடியாக கும்பத்துக்கு போய் சனீஸ்வரனை ப்ரொடெக்ட் பண்ணி தோஷத்தை போக்க வச்சு ஹீலிங் பாயிண்ட்டாக இருந்து காப்பாற்றுறாரு. இதெல்லாம் நிறைய வருது. காட்சிகள்லாம் கண்ணாலே பார்க்கலாம். ரெஸ்டோரேஷன் அந்தந்த பீரியடில் கரெக்டாக நிலைமை பாழாகாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறார். இது இந்த பெரிய பாக்கியம் என்னென்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டு கோல்சாரை பார்த்ததே இல்லை, நம்ம பார்த்ததே இருக்க முடியாது. அப்படி ஒரு தான் தெய்வ கடாட்சம் பேர். அந்த மாதிரி அமைப்பில் தான் நவகிரகங்களை இந்த கூட ஒத்துழைப்பு கொடுக்கறது. சர்ப்பங்கள் கொஞ்சம் அசுரருக்கு ஒத்துழைச்சாலும் அது இயற்கை தான். அது பெரும்பாலும் புதன் சுக்கரனுடைய ஒரு கண்ட்ரோல் பேனலில் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடங்கி ஒடங்கி ஒழுங்காக அமைதியாக செயல்படுறாங்க. அமோகமான ஒரு அப்லிஃப்ட்டு வாழ்க்கையில் எல்லாருக்குமே வருது. சோர்வு அடைஞ்சவளுக்கு சோறு போய் அருமையாக சோர்வு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது. உடம்புல தெம்பு வந்துடுது, தைரியம் வந்துடுறது. வழிமுகை எத்தனையோ மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, குழப்பமாகவே இருக்கும்.
குழப்பம் தெளிஞ்சு சரியான பாதைக்கு வழி உண்டாக்கி அமைக்கப்படக்கூடிய காலமாக அமைந்துள்ளது. இதெல்லாம் ஒரு நமக்கு வரப்பிரசாதம். கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கும், காட்டில் விட்டா மாதிரி அந்த சூழ்நிலைலாம் மாறி போய் தெளிவான ஒரு பாதை கிடைக்கிறது, வழிமுறை கிடைக்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சக்தியும் கிடைக்கிறது, அறிவும் ஒர்க் பண்ணுறது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மன விகாரமெல்லாம் போயிட்டு மனசு லேசாகிடுறது, ஆனந்தம் தென்றல் காற்று மாதிரி ஒரு திருப்தியான அமைதி ஆனந்தமாக இருக்குது. நல்ல தூக்கம், நல்ல சுகம் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கிறது, தெளிவு கிடைக்கிறது, அமைதி. இதெல்லாம் வருதுன்றது சுலபம் இல்லை. வாழ்க்கையில் டென்ஷனான ஒரு உலகத்தில் எதாலும் ஒரு டென்ஷன், போராட்டம், தடங்கள், பயம், வெற்றிடம், வேதனை, வழிமுறையே இல்லாத ஒரு அமைப்பு. இப்படி சூழ்நிலை அமுக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது. இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் பார்த்துருக்க முடியாது. சொத்து பத்தெல்லாம் கண்ணால் படத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ நிஜமாகவே பார்க்க போகிறீங்க. நமக்கு கூட சொத்து பத்து வாங்குற தகுதி வந்துருத்தா கிடைக்குமா கிடைக்காதா அந்த குழப்பமே வேண்டாம், நன்னா கொடுப்பாரு. இதில் ஏழை பணக்காரன், வசதி உள்ள வசதி அற்றான்றது வாய்ப்பு இல்லை. கண்ணு முன்னாடி யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். சொத்து பத்துகள் வாங்க அந்தஸ்து கிடைச்சிடும், அது கிடைப்பீங்க, பிரச்சனையே இருக்காது. இந்த வில்லங்கிறது தான் வில்லங்களும் உறிஞ்சி போயிடும், பகையவர்கள் காணாமலே போயிடுவாங்க. தான் சொன்ன வெளி வட்டாரத்தை மூக்க நினைக்காதீங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி சாமர்த்தியமாக இருங்க. கைவாய் மெய்ப்பொருள்கள்லாம் அப்படியே அமைதியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துங்க. தானாக உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பொருள் உங்களுக்கு வந்துடும். புதுசாக சம்பாதிக்க முடியும், தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற துணைகள்லாம் நமக்கு சேரும். முனைவோர், தொழில் முனைவோர் அந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லாமே வரும். உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும், நல்லபடியாக பயன்படுத்தி விருத்திக்கு வரலாம். இப்படிலாம் ஒரு அமைப்பு உண்டாகுது. அதனால் மிதுனத்தினுடைய அமைப்பில் எல்லாமே ஒரு சிறப்பான காலகட்டமாக. முக்கியமானது எப்போதுமே பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வரர், 10ஆம் வீடு அதிபதி குரு, 2 பேர் முக்கியமாக இருக்குல்ல. லாபஸ்தான செவ்வாய் உட்காந்து தொடர்பாக நிறைய பண்ணி கொடுக்குறாரு. கடகத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் சிம்மத்துக்கு போயிட்டு அவர் கூடயே கேதுவோடு இருக்கார். 2 பேர் கூட ஒத்து போகும். இதெல்லாம் பார்க்கும். அப்புறம் கண்ணிக்கே போய்டுறாரு, கண்ணியில் போய்டுறாரு. அப்படி ஒன்றுன்னா க்ளோஸ்அப் பேஜில் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால எந்தவித ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு சீரமைப்பில் உங்கள் வாழ்க்கை தரம் நல்லா அப்படியே மேலே எழுதுறது. பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் நன்னா உயருவீங்க. கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு வழியாக தொழிலுக்கு ஒரு முடிவுக்கு வந்து சிறப்பான அமைப்பை பெறுவீங்க. குடும்பத்தில் எப்போதுமே இல்லாத ஒரு கலகலப்பு, சந்தோஷம், ஆனந்தம் இருக்கும், தெளிவு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு குறை இருந்தது, அது குறையெல்லாம் நீங்கி தெளிவாக இருப்பாங்க. எல்லா காலத்துலேயும் குறை உண்டு, அந்த குறைவே இல்லாத இருக்கிற காலம் பார்த்துருக்கீங்களா, இந்த காலம்தான். அதனால் இந்த மிதுனத்தினுடைய அமைப்பில் இருக்கும்போது பாக்கியம் நன்னா இருக்குது, லாபஸ்தானம் நன்னா இருக்குது, அயனசயன போகத்தும் நன்னாவே இருக்குது சொல்லி அனுபவிங்க. நல்ல வாழ்க்கையில் இந்த யாகு கேது பயிற்சி பராபவரத்தில் ஐப்பசி மாதம் பெற வரைக்குமே ஒரு அமைப்பில் பிரமாதமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கொடுத்துருக்கா சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.